ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? நம்ம அவ்யக்த முரளி 1969 பாபா சரீரம் விட்ட உடனே வந்த முரளி, ஃபஸ்ட் டே முரளி தான் பார்த்துட்ருக்குறோம். முதல்ல 8 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ 9வது பாயிண்ட் பார்க்குறோம். பாபா சொல்கிறார், குழுதான் பாதுகாப்பிற்கான ஆதாரம் அப்படின்னு சொல்கிறார், ஒற்றுமையாக இருக்கிறது. இன்றைக்கி அது குல்ஜார் தாஜி பார்த்துட்டு சொல்கிறது. சூக்ஷ்மவதனத்தில் போய் சந்தேஷ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தானே குல்ஜார் தாஜி அப்போ இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் குல்ஜார் தாஜி உடம்புலே பாபா வர ஆரம்பித்தார். இது போயிட்டு சொல்கிற வதன செய்தி. தாஜி சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி சூக்ஷ்மவதனத்திற்கு போகும்பொழுது அங்கே நான் யாரையுமே பார்க்கல. தூரத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஏதோ ஒரு விசேஷமான காரியம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். முதல்ல எனக்கு தயக்கமாக இருந்துச்சு. பிறகு நான் முன்னே போகும்போது சிவபாபா, பிரம்ம பாபா, மம்மா, விஸ்வகிஷோர் இவங்கெல்லாம் ஒன்றா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஏதோ பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. மம்மா குழந்தைங்களுடைய நலம் விசாரித்தாங்க. நான் சொன்னேன், மம்மா நீங்கள் பாபாவையும் கூப்பிட்டுக்கிட்டீங்க. மம்மா சொன்னாங்களாம், மம்மா கூட மம்மா பாபா குழந்தைங்க கிட்டேருந்து விலகி இருக்கிறத, சாக்கார ரூபத்தில் விலகி இருக்கிறத விரும்பலை. ஆனால் என்ன பண்ணுறது, ட்ராமா அப்படின்னு சொன்னாங்களாம். பிறகு நான் பாபாவை கேட்டேன், பாபா இது என்ன பிளான் அப்படின்ட்டு. பாபா சொன்னார், குழந்தை எப்படி ஆர்மியில் மார்ஷல் எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்னு ஒரு பிளான் வச்சுருப்பார். எந்தெந்த இடத்துல எதிரியோடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல அவங்க பலகீனமாக இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு வரைபடம் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும், இப்படி வந்தால் என்ன ஆகும், அப்படி வந்தால் என்ன ஆகும். அதே மாதிரி நாங்கள் கூட சொர்க்கத்தின் ஸ்தாபனை பற்றிய வரைபடம், எங்கெல்லாம் சேவை கம்மியாக இருக்குது, எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே யார் அனுப்பணும், இதெல்லாம் அங்கே பிளான் நடக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வெவ்வேறு இடத்துல பிறந்திருக்கிறோம். போன ஜென்மத்தில் பாபா குழந்தையாக இருந்து இப்போ வெவ்வேறு இடத்துல ஒரு சில காரணத்துக்காக பாபா பிறக்க வைக்கிறார். நான் அதை உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன்றார் அதை பற்றி. பிறகு பாபா ஒரு காட்சி காட்டினார். 3 குழு இருந்தது. முதல்ல இந்த சிகப்பு எறும்புகள் எல்லாம் ஒன்றா ஒரு பந்து மாதிரி ஒன்றா கொச்சன்னு இருந்துச்சு. ஸோ இது பிரம்ம பாபா ஆரம்பத்தில் பார்த்த காட்சி மாதிரி இருந்தது. 2வது குழு அனைத்து ஆத்மாக்களும் இந்த நிராகார உலகத்தில் நெருப்பு ரூபத்தில் இருக்கிறாங்க. 3வது குழு பிராமணர்களுடைய குழு. பாப்தாதா நடுவில் இருக்கார். அதை சுற்றி குழந்தைங்க வட்டமாக உட்காந்துட்ருக்குறாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு மலருடைய தலைப்பகுதி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பாபா இருக்கிறார் பாப்தாதா. மற்றவர்களெல்லாம் இதழ்கள் மாதிரி இருக்கிறோம். பாபா இதோடைய மகத்துவத்தை புரிய வைக்கிறார். குழந்தை எப்போ இந்த பிரத்யக்ஷம் ஆரம்பமாச்சோ அது ஒரு குழு ரூபத்தில் இருந்துச்சு. பாபா வெளிப்படுத்துகிற சேவை ஆரம்பத்தில் ஒரு குழு ரூபத்தில் இருந்துச்சு. இறுதியிலும் ஆத்மாக்கள் குழு ரூபத்தில் இருக்கணும். நடுவில் கூட இந்த குழு இருக்குது. ஸோ எப்போ குழுவுடைய சக்தி இருக்குதோ அப்போ யாருமே உங்களை அசைக்க முடியாது. பாருங்க, பாபா உங்களை எங்கெங்கே இருந்தெல்லாம் செலக்ட் பண்ணி இந்த குழுவை உருவாக்கி இருக்கிறார். அதனால் குழந்தைகள் எப்போ குழுவோடு பயணிக்கிறாங்களோ அப்போ மாயை உங்களை தாக்க முடியாது. செம்ம சூப்பரான பாயிண்ட் இல்லையா?
மாயை உங்களை தாக்க முடியாது. எப்படி ரோஜா மலரோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மலர் ஒரு நல்ல மதிப்புமிக்க ஒரு இடத்துல வைக்கப்படுது அப்படின்னா, உங்கள் கையில் வெறும் அந்த மலருடைய இதழ்கள் மட்டும் இருந்தால் என்ன ஆகும்? வெறும் இதழ்கள் மட்டும் இருந்தால் உங்கள் கையிலே வாடி போயிடும். அதே மாதிரி தான் குழந்தைகளுடைய குழு ஒரு பொக்கே, மலர்களின் பொக்கே மாதிரி. பிறகு அப்படி இருந்தீங்கன்னா, பொக்கே மாதிரி இருந்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. யாருமே உங்களை தாக்க முடியாது. இதை சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு, எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லுங்கள், குழுதான் பாதுகாப்பு சாதனம் அப்படின்னு சொல்கிறார். இல்லையா? அதில் கூட நடுவில் பாபா இருக்கிறார், அதுவும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? பாபா இல்லாமல் வெறும் இதழ், அதாவது வெறும் குழந்தை மட்டும் இருந்தாலும் வாடி போயிடுவாங்க. பாபாவோடு இருக்கணும், குழுவாகவும் இருக்கணும். 10வது பாயிண்ட்டு, மலர்களின் அழகே இலையோடு இருக்கும் பொழுது தான். எப்படி சூப்பராக சொல்லுவாங்க. ரோஜா பூ கூட பார்த்திங்கன்னா அந்த இலையோடு பறிக்கும்போது அழகாக இருக்கும், வெறும் ரோஜா பூவை விட. அதனால் இங்கே இலைகள் யார்? உங்களுடைய பிரஜைகள். அந்த பிரஜைகளை உருவாக்குங்க. பிரஜைகள் இல்லாமல் ராஜாவுக்கு அழகில்லைன்ற என்ன மாதிரி பாயிண்ட் இல்லையா? இன்றைக்கி நான் சூக்ஷ்மவாதனத்துக்கு போகும் பொழுது பாபாவும் தாதாவும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. எதில் பிஸியாக இருந்தாங்க? ஸோ பாபாவும் தாதாவும் பிஸியாக இருக்கிறாங்க. என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, அவங்க முன்னாடி மலர்களும் இலைகளும் இருந்தது. எப்படி பொக்கே உருவாக்குறதுக்கு மலர்களும் இலைகளும் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. 2-3 வகையான மலர்கள் இருந்தது. அதை அவங்க பார்த்தாங்க, அதில் செலக்ட் பண்ணுறாங்க. பாபாவும் தாதாவும் இதில் பிஸியாக இருந்தாங்க, என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு தாதி சொல்கிறாங்க. நான் அவங்க கிட்ட வந்த உடனே பாபா என்னை பார்த்து சிரிச்சிட்டு சொன்னார், நான் நாள் ஃபுல்லாக பிஸியாக இருக்கிறேன் குழந்தை அப்படின்ட்டு. பாரு குழந்தை, எவ்வளோ பெரிய காரியம் நடந்துட்டு இருக்குது. நாங்கள் இந்த 3 விதமான அல்லது 3 தரமான மலர்களையும் இலைகளையும் பிரிச்சிட்டு இருக்கிறோம். பாபா முதல் மலரை காட்டுறாரு. அது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அந்த மலர்கள். பிறகு 2ஆம் தர மலர்களை காட்டுறாரு. அது நிறைய இருந்துச்சு. அதில் இலைகள் கம்மியாக இருந்துச்சு. மலர்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அதில் இருந்த இலைகள் குறையுள்ளதாக இருந்தது. அந்த இலை பூச்சி விழுந்த இலை அந்த மாதிரி இருந்துச்சு. 3வது தரத்தில் கொஞ்சம் மலர்களும் நிறைய இலைகளும் இருந்தது. ஸோ பாபா அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு? ரொம்ப கம்மியான மலர்கள் மட்டும் இருந்தது. 2வது நிறைய மலர்கள் இருந்துச்சு, கொஞ்சம் இலைய இருந்துச்சு. 3வது கொஞ்சம் மலர்களும் நிறைய இலைகளும் இருந்தது. பாபா இப்போ புரிய வைக்கிறார் எனக்கு. முதல் காட்டின அந்த மலர்களில் அது யாரை குறிக்குது தெரியுமா? ரொம்ப கம்மியான மலர்கள் தானே இருந்தாங்க. அவங்க பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள். ரொம்ப கம்மியான மலர்கள். அந்த மாதிரி ரொம்ப கம்மியானவர்கள் தான் விசேஷமான பிரியமான குழந்தைகளாக இருக்கிறாங்க. பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருக்கிறவங்க. 2வது நம்பரில் இருந்த குழந்தைகளும் ரொம்ப நல்ல குழந்தைங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள கொஞ்சம் பலகீனம் இருந்தது.
அவங்க மலர்கள் ஆகிட்டாங்க, இருந்தாலும் கொஞ்சம் பலகீனமும் இருக்குது. 3வது நம்பரில் இருக்கிறவங்க பிரஜைகள். அதில் சிலர் மலர்கள் லேட்டாக வரக்கூடியவர்கள், மற்றவர்கள் எல்லாம் பிரஜைகள் தான். அதான் வெறும் இலையாக இருக்குது. ஸோ அதனால் முதல் 2 வகையினர் பாபாவுடைய குழந்தைகள். பாப்தாதா இப்போ இந்த பொக்கேவை அலங்கரிக்கிறார். ஒரு பொக்கே உருவாக்குறாங்க அப்படின்னா வெறும் மலர்கள் மட்டும் இருந்தால் அது அழகாக இருக்காது, இலைகளும் தேவை இல்லையா? மாலை செஞ்சால் கூட இலை சேர்த்து தான் கோக்குறாங்க. நீங்கள் மலர்கள், ஆனால் உங்கள் கூடவே இலைகளும் வேணுமே. நீங்கள் ராஜாவாகிறீங்கன்னா பிரஜைகளும் வேணும் தானே? ஏன்னா இலைகளுக்கு நடுவில் தான், பிரஜைகள்ன்ற இலைகளுக்கு நடுவில் தான் இந்த ராஜா மலர் பார்க்க அழகாக இருப்பார் இல்லை? மலராகிய ராஜா அழகாக இருப்பார். அதனால் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு குழந்தைகளுடைய பொக்கேவை உருவாக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மலரும் எவ்வளவு பிரஜைகளை உருவாக்கி இருக்குது அப்படின்னு பாபா பார்க்குறார். யார் நிறைய பிரஜைகளை உருவாக்குறாங்களோ அந்த பொக்கே தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பிறகு பாபா ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் எப்போ தேவதைகளுக்கு மலர்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அப்போ இலைகளெல்லாம் அகற்றிட்டு வெறும் மலர்களை மட்டும் அர்ப்பணிக்கிறீங்களா? ஏன்னா ஒரு மலருடைய அழகே இலைகள் தான். அப்படி இருக்கும்போது ஏன் இலைகளை அகற்றுறீங்க? பிறகு பாபா சொன்னார், ஏன்னா குழந்தைங்க கிட்ட இருந்தால் அந்த பழக்கம் உருவாயிடுச்சு. நீங்கள் முதல்ல சரண்டர் ஆகும்போது நீங்கள் தனியாக வந்தீங்க. நீங்கள் மலர்களை கொஞ்ச நேரம் வச்சிருக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அது கூடவே இலை இருந்தால் மட்டுமே உங்களால் வச்சிருக்க முடியும், இல்லைன்னா சீக்கிரமாக வாடிடும். அதே மாதிரி நீங்கள் முதல்ல சரண்டர் ஆகும் பொழுது மலர்களாகிய நீங்கள் தனியாக சரண்டர் ஆனீங்க. பிறகு நீங்கள் 21 ஜென்மத்திற்கு மரணமற்றவராக முன்னேறணும். அப்போ பிரஜைகள் அப்படிங்கிற இலைகளும் கூட சேருது. நீங்கள் முதல்ல வரும்பொழுது பிரஜைகளே கிடையாது இல்லையா? இப்போ மலர்களாகிய உங்களுடைய அழகு உங்களுடைய பிரஜைகள்ன்ற இலைகள் மூலமாக தான் கூடுது. அதனால தான் பாப்தாதா உங்களை பிரஜைகளை உருவாக்குங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்படி பிரஜைகளையும் உருவாக்கியவர்கள் தான் முதல் தரமானவர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வரும். 3 வகையாக பிரித்ததில் முதல்ல கொஞ்சோண்டு மலர், ரெண்டாவது நிறைய மலர், ஆனால் அதில் பூச்சி உள்ள இலை இருந்துச்சு. அடுத்தது இலைகள் அதிகமாகவும் மலர்கள் கம்மியாகவும் இருந்துச்சு. ஸோ அதையும் இதையும் குழப்பிக்கக்கூடாது. அங்கே சொல்கிறது பலகீனமற்ற மலர்கள் கம்மியானவர்கள் பாபா இதயத்தில் இருக்காங்க. ரெண்டாவது இருக்கிறவங்கள கொஞ்சம் பலகீனம், மூணாவது பலகீனம் தான் அதிகம், அவங்க எல்லாம் பிரஜைகள்னு பாபா சொல்லிட்டார். அடுத்து சொன்ன உதாரணத்தில் பிரஜைகளை உருவாக்குங்க, பிரஜைகள் இல்லாமல் மலருக்கு அழகு இல்லை, அது வாடி போயிடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ முதல் உதாரணத்துக்கும் இதையும் குழப்பிக்கக்கூடாது. அன்போடு 11வது பாயிண்ட்டு, அன்போடு கூடவே சக்தியின் சொரூபமாகவும் நீங்கள் ஆனீங்கன்னா வெற்றி அடைவீங்க. இல்லை, எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் அன்பு இருக்கிறதுனால தான் சேவை செய்கிறோம். ஆனால் சக்தி இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சேவை வெற்றி அடையுதா இல்லையான்றது முடிவு பண்ண முடியும் இல்லையா? ரொம்ப ஈஸியான வெற்றி சக்தி இருந்தால் தான் கிடைக்கும். இன்றைக்கி நான் சூக்ஷ்மவாதனத்திற்கு போகும் பொழுது யாரோ
சூரியன் பக்கத்தில் வந்த மாதிரி எனக்கு அனுபவமாச்சு. அதாவது ஒருத்தர் சூரியன் பக்கத்தில் வந்தால் எவ்வளோ ஹீட்டு இருக்கும், அந்த சூரியனுடைய சக்திசாலியான கரண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சோம். அதே மாதிரி இன்றைக்கி நான் சூக்ஷ்மவாதனத்துக்கு போகும் பொழுது ஏதோ ஒரு எரியிற ஒரு அடுப்புக்கு பக்கத்தில் போன மாதிரி அந்த வெப்பம் ஃபீல் ஆச்சுன்ற சொல்கிறாங்க தாதி. என்ன ஆச்சு அப்படின்னா, பாபா அப்படியே சக்கச்சவேல்னு இருந்தாராம், அப்படியே பிரகாசமாக சிகப்பு ஒளி மாதிரி இருந்தாராம். அந்த அவ்யக்தமான தோற்றமும் இருந்தது, ஆனால் சிகப்பாக இருந்தது. அப்படியே சூரியன் மாதிரி அவர்கிட்ட இருந்து ஒளிகள் அப்படியே வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சான். ஸோ கீழே ஒரு பெரிய கூட்டத்தை நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி பிராமணர்களுடைய குழு சாக்கார ரூபத்தில் ஒருபொழுதும் சேர்ந்தது கிடையாது, அவ்வளோ பெரிய குழு. ஸோ அத்தனை பிராமணர்கள் மேலும் அந்த சக்திமிக்க கதிர்கள் விழுந்துட்டு இருந்துச்சு. பிறகு நான் சூக்ஷ்மவாதனத்துக்கு போகும் பொழுது நான் அந்த ஒளியின் கிரணங்களும் சக்தியின் கிரணங்களும் என் மேலும் விழுவதை உணர்ந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து பாபாவை நான் அந்த ரூபத்தில் பார்த்து சொன்னேன், பாபா இன்றைக்கி நான் போகு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பாபா போகு எடுத்துக்கிட்டாரு, எனக்கு சொல்லி கொடுக்குறார், எப்படி சாப்பிடும் பொழுது கூட ஒளி ஸ்வரூபமாகவும் சக்தி ஸ்வரூபமாகவும் இருந்து சாப்பிட்றது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார். அப்படின்னு அர்த்தம், சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுதும் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் அந்த ஸ்வரூபத்தின் நினைவில் இருந்துக்கிட்டே சாப்பிடணும் இல்லையா. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எத்தனை உயிர் போகும் உலகம் ஃபுல்லாக, எத்தனை பேர் துக்கத்தில் இருப்பாங்க. நான் சாப்பிட்டு சக்தி கொடுக்குறேன்னு வைங்களா, ஒரு பேஷண்ட்டு அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது டாக்டர் நான் சாப்பிட்டு வரேன்னா எவ்வளோ கடுப்பாகும் எல்லாருக்கும். அதுக்கே அப்படின்னா ஒரு தேவதை நமக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், சாப்பிட்டுக்கிட்டே எப்படி சக்தி கொடுக்கறதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன். பிறகு நான் பாபா கிட்டே கேட்டேன், பாபா நீங்கள் குழந்தைங்களுக்கு அன்பு நினைவுகள் கொடுப்பீங்க தானே. பாபா சொல்கிறாரு, நீங்கள் பல தடவை பாபாவோடைய ரொம்ப அன்பான ஸ்வரூபத்தை பார்த்துருக்குறீங்க. ஆனால் இப்போ அன்பின் ஸ்வரூபத்தின் கூடவே பாபா பார்க்க விரும்புகிற அந்த சக்தியின் ஸ்வரூபம் குழந்தைங்க கிட்ட ரொம்ப கம்மியாக தான் காணப்படுதுன்றார், கொஞ்சம் கம்மியாக காணப்படுதுன்றார். அதனால் அன்பின் கூடவே பாபா உங்களை சக்தியினால் நிரப்புறார். பாபா சொல்கிறாரு, இப்படி அன்பும் சக்தியின் ஸ்வரூபமும் சேர்ந்து காணப்படுவதன் மூலமாகத்தான் சேவையில் வெற்றி கிடைக்கும். அதனால் பாபா சொல்கிறாரு, அன்பு மட்டும் இருந்தால் பத்தாது, சக்தியினாலேயும் உங்களை நிரப்பிக்கணும். ஸோ பாபாவே இந்த காட்சியை காட்டினார். குழந்தைங்க உலகத்துக்கு சக்தியையும் ஒளியையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சக்தி கிரணங்களையும் ஒளியின் கிரணங்களையும். ரொம்ப நாளாக பாபாவை அவருடைய அன்பின் ரூபத்தில் தான் நீங்கள் சந்திச்சிங்க. ஆனால் இன்னைக்கு அன்பின் ரூபத்தின் கூடவே ஒளி மற்றும் சக்தியின் ரூபமும் இருந்ததை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அதை எடுக்கிறதுலேயே நான் மூழ்கி இருந்தேன். பிறகு நான் சாக்கார உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு தாதி சொல்கிறோம். 12வது பாயிண்ட்டு, அன்பின் நிலையோடு கூடவே ஞானத்தின் அஸ்திவாரத்தையும் உறுதிப்படுத்துங்க. தாதி சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு சூக்ஷ்மவாதனத்துக்கு போகும்போது பாபாவை காணுமாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தான் பாபாவை பார்த்தேன், கேட்டேன், பாபா எங்கே பாபா போனீங்க,
பாபா சொல்கிறாரு இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, ஸோ அதனால் குழந்தைங்கள பார்க்குறதுக்கு டூர் போனேன். சாக்கார ரூபத்தில் குறுகிய காலத்தில் என்னால் அவ்வளோ தூரத்துக்கு போக முடியாது. ஆனால் நான் இப்போ சூக்ஷ்மவதனத்தில் இருக்கிறதுனால அவ்யக்த ரதம்ன்ற ராக்கெட்டு மூலமாக எங்கே வேணாலும் அதிவேகத்தில் போக முடியுன்ற. ஸோ இதோடைய நினைவாக தான் கருட வாகனம் விஷ்ணுவுக்கு கொடுத்துருக்குறாங்க. பறந்து பறந்து சேவை செய்கிறது இல்லையா. கருடன் மேலே விஷ்ணு இருக்காருன்னு அது ஆக்சுவலாக சிவன் இருக்கிறார். கருடன்றது பிரம்மாவை குறிக்கிறது. நான் சொன்னேன், பாபா நீங்கள் எல்லா இடத்துக்கும் போனீங்களே, என்ன பார்த்தீங்க? பாபா சொல்கிறாரு, பெரும்பான்மையான குழந்தைங்க நல்லாவே அன்பில் முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய குழந்தைகளுக்கு அடுத்து என்ன ஆகுமோ அப்படின்னு தெரியலேன்ற எண்ணம் இருக்குது. ஏன்னா பிரம்மா பாபா சரீரம் விட்ட உடனே வர முரளி, பிரம்மா பாபா சரீரம் விட்டார், அடுத்தது என்ன ஆகுமோ தெரியலையே. இப்போவுமே அதே குழப்பத்தில் தான் எல்லோரும் இருக்கிறாங்க இல்லையா. தாதி சரீரம் விட்டாங்க, பாபா வரமாட்டுறாரு, என்ன நடக்குமோ அதே எண்ணம். ஸோ இப்போதைக்கு அது பொருந்தும். இருந்தாலும் குழுவின் ஆதாரத்தில் அவங்க நல்லா முன்னேறிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, எந்த குழந்தைங்க அன்புனால் இங்கே இருக்கிறாங்களோ அவங்க வந்து வாயு மண்டலத்தினால ஈஸியாக பாதிக்கப்படுவாங்க. எப்போ தெரியுமா? எப்போ அவங்களுடைய ஞானத்தின் அஸ்திவாரமும் அன்பின் அஸ்திவாரமும் கொஞ்சம் பலகீனமாகுதோ அப்போ அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க. உடனடியாக ஈஸியாக வாயுமண்டலம் வந்து அவங்கள மாற்றிடும். அதனால் குழந்தைங்க எல்லோரும் செக் பண்ணணும். இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் உங்கள் சாக்கார உடலில் இருக்கிறீங்க. முதல்ல உங்களுடைய அன்பின் வேகம் நல்லா இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த வாயுமண்டலம் உங்களை ஈஸியாக பாதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அன்புனால் நீங்கள் சொல்லலாம், சிவபாபா நன்மை செய்யக்கூடியவர், அல்லது பாபா என்ன பண்ணாலும் நன்மைக்கே அப்படின்னு அன்புனால் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அன்புனால் உங்களுடைய இந்த எண்ணங்களுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க. ஆனால் எல்லாத்தையும் விட சிறந்த ரிசல்ட் எது அப்படின்னா அன்புனால் வர ரிசல்ட்டு தான். எப்போ நீங்கள் வாயுமண்டலத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்கிறீங்களோ அப்போ தான் வாயுமண்டலம் உங்களுடைய பிரபாவத்தில் வரும். நீங்களும் விதிபூர்வமாக முன்னேற முடியும். ஸோ வாயுமண்டலத்தில் நீங்கள் பாதிக்கக்கூடாது. நான் சொன்னேன், பாபா நாங்கள் ஞானத்தின் விஷயங்களை தானே பேசிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு பாபா சொல்கிறாரு, குழந்தை, சில ரொம்ப கம்மியான குழந்தைங்க தான் ஞானத்தின் ஆதாரத்தில் தன்னை திருப்தியாக வச்சுருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி பாபா வந்து இந்த ரிசல்ட்டை காட்டினார். எல்லார்கிட்டேயும் போய் சொல்லு குழந்தை, நாம் வாயுமண்டலத்தை மாற்றணுமே தவிர வாயுமண்டலம் நம்மை மாற்ற அனுமதிக்கக்கூடாது. எவ்வளோ பவர்ஃபுல்லான மெசேஜ். ஐயோ பிரம்ம பாபா போயிட்டாருன்ற அந்த வாயுமண்டலம் உங்கள் மனசை மாற்றிடக்கூடாது. பாபா போகை ஸ்வீகாரம் செஞ்ச பிறகு ஒரு காட்சியை காட்டினார். ஒரு பெரிய ஹால், அந்த ஹாலுடைய நாலாபுறத்தில் இருந்தும் ஒரு மோசமான துர்நாற்றம் நாத்தம் அடிக்குது. 2-3 நல்ல வாசனை மிக்க ஊதுபத்தி எரிஞ்சிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊதுபத்தியுடைய நறுமணம் அந்த துர்நாற்றத்தை இல்லாமல் பண்ணிடுச்சு. பாபா சொல்கிறாரு, பாரு குழந்தை,
எங்கே பார்த்தாலும் துர்நாற்றம் வீசக்கூடிய வாயுமண்டலம். ஆனால் வெறும் 2-3 ஊதுபத்தி அந்த வாயுமண்டலத்தையே மாற்றிடுச்சு. அப்போ அந்த வாயுமண்டலத்தினால நீ எப்பெல்லாம் பாதிக்கப்படுறியோ அப்போ இந்த ஊதுபத்தியோடைய உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நீ யோசிக்கணும், நான் சர்வசக்திவான் தந்தையுடைய குழந்தை, நான் ஒருவேளை வாயுமண்டலத்தினால பாதிக்கப்பட்டேன்னா என்னை விட இந்த ஊதுபத்தி உயர்ந்ததாகிடுமே. ஊதுபத்தி செய்கிற வேலையை கூட என்னால் மாஸ்டர் சர்வசக்திவானால் பண்ண முடியாதா? குழந்தைங்க எப்போ சக்திசாலியாகவும் நறுமணம் மிக்கவர்களாகவும், அதாவது தெய்வீக குணன்ற நறுமணம் மிக்கவர்களாகவும் மாறுறாங்களோ அப்போ சுற்றி இருக்கிற வாயுமண்டலம் உள்ளடங்கி போயிடும். பாபா சொல்கிறாரு, இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் ஞானம் கிடச்சிடுச்சு. எல்லோரும் இந்த ஞானத்தை ரொம்ப இனிமையாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் எப்படி இந்த ஞானத்தை ரொம்ப இனிமையாக கேட்குறீங்களோ அதே மாதிரி இனிமையாக தாரணையும் பண்ணணும் இல்லையா? அந்த ஞானம் ஃபுல்லாக உள்ளே போகும்போது தான் என்ன ஆனாலும் உங்களுக்கு சந்தேகம் வராது. சந்தேகம் வரக்கூடாதுன்னு பாபா சொல்கிறதுக்கு காரணம், முதல்ல நிச்சய புத்தியை உறுதியாக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம், உங்கள் நிச்சய புத்தியை ஆட்டங்காண வைக்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்கும். சில வருடங்களாக பாப்தாதா வராததும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். இனிமைத்தன்மை உங்களை ரொம்ப ஈஸியாக ஒட்டிக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இனிமையானவராக ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பாபா கிட்ட ஈஸியாக ஒட்டிக்குவீங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள பாபா நினைவும் இனிமைத்தன்மையும் இல்லை அப்படின்னா நீங்கள் விலகி இருப்பீங்க. எப்படி இனிப்பும் காரமும் ஒன்றா கலக்காதோ, ஸோ காரமாக என்ன அர்த்தம் தெரியல, அதுக்கு கலக்காதோ, அந்த மாதிரி நீங்கள் தனியாக ஆயிடுவீங்கன்றார். நினைவும் இனிமைத்தன்மையும் இல்லை அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களால் யோக யுக்த நிலையில் இருக்க முடியாது. நினைவும் இருக்கணும், இனிமையான குணமும் இருக்கணும். இல்லாட்டினா யோக யுக்த நிலையில் இருக்க முடியாது. குழந்தைங்க என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே தாரணை பண்ணிங்கன்னா அளவற்ற சக்தியை நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை, மெயினாக வாயுமண்டலத்தினால நீங்கள் பாதிக்கக்கூடாது. உங்கள் பிரபாவத்தில் தான் வாயுமண்டலம் வரணும். அதுக்கு எப்பவும் இனிமையானவனானவன், பாபா நினைவில் மூழ்கியவன் என்பது சதா மனதில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா தனியாகிடுவீங்கன்றார். இப்போ தனியாக இருக்கும்போது மாயை ஈஸியாக அட்டாக் பண்ணும் தானே. ஸோ அதனால் பாபாவோட எப்பவும் இணைஞ்சே இருக்கணும். 13வது பாயிண்ட்டு, விநாசத்தின் கடைசி நேர காட்சிகளை பார்க்க முடியணும் அப்படின்னா உங்களுடைய நிலையை ஆடாத அசையாததாக நீங்கள் மாற்றிக்கணும். இன்னைக்கு நான் சூக்ஷ்மவதனத்துக்கு போகும்போது பாபாவும் தாதாவும் எதிர நின்றுட்டு இருந்தாங்க. நான் அங்கே போன உடனே பாபாவை பார்த்தேன். பாபாவுக்கு குழந்தைங்க எல்லோரும் கொடுத்த அன்பு நினைவுகளை கொடுத்தேன். நான் அன்பையும் நினைவையும் பாபா கிட்ட கொடுத்துட்டு இருக்கும் பொழுது சாக்கார பாபா என்னுடைய கையை பிடிச்சிக்கிட்டார். அப்படி அவர் என் கையை பிடிக்கும்போது அப்படி ஒரு மந்திரம் நடந்துச்சுன்றாங்க தாதி. எப்படி எனக்கு உணர்வாச்சுன்னா, என்னை யாரோ கடலில் குளிப்பாட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு நான் அப்படியே அன்பின் கடலில் மூழ்கி இருந்தேன். பிறகு நான் சர்வசக்திவான் பாபாவை பார்த்தேன். பாபா சொன்னார், சாக்கார ரூபத்தில்
குழந்தைங்க பாபாவுடைய 2 முக்கியமான தெய்வீக குணங்களை அனுபவம் பண்ணீங்க. அது என்ன 2 குணங்கள்? எந்த அளவுக்கு பாபா ஞானத்தின் சொரூபமாக இருந்தாரோ அதே அளவுக்கு அன்பின் சொரூபமாகவும் இருந்தார். அது ரொம்ப முக்கியம். இல்லாட்டினா ஞானத்தினால அகங்காரம் வந்துடும் இல்லையா? ஸோ அதனால் குழந்தைங்க இந்த 2 தெய்வீக குணத்தையும் ஒவ்வொரு காரியத்திலும் தாரணை பண்ணணும். எந்த காரியம் பண்ணாலும் இந்த 2ம் வெளிப்படணும். ஞான சொரூபமாக இருந்தாலே நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, பதற மாட்டீங்க. எல்லாம் நாடகம்னு அமைதியாக இருப்பீங்க. கூடவே அன்பாகவும் இருக்கணும். இது 2மே உங்கள் காரியத்தில் இருக்கணும் இல்லையா? இப்போ சேவைக்காக கூட டென்ஷன்லாம் ஆவாங்கல்ல, அப்போ அதை எப்படி சேவைன்னு சொல்ல முடியும்? சேவையே அன்பாக இருக்கிறதுக்காகத்தான் சேவை. ஸோ அப்போ அன்பின் சொரூபமாகவும் இருக்கணும் ஒவ்வொரு காரியத்திலும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பிறகு நான் பாபாவை கேட்டேன், பாபா நீங்கள் கடைசியாக ஒரு காட்சி காட்டினீங்களே, அதோடைய மகத்துவம் என்ன? என்ன காட்சி காட்டினாங்க அப்படின்னா, அட்வான்ஸ் பார்ட்டியில் போனவங்களுடைய மிகப்பெரிய குழுவை பாபா காட்டியிருக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னாங்களே இவ்வளோ பெரிய குழுவை நான் பார்த்ததே இல்லைன்ட்டு. ஸோ அதோடைய மகத்துவம் என்ன பாபா, முக்கியத்துவம் என்ன பாபான்னு கேட்குறாங்க தாதி. அதுக்கு பாபா சொல்கிறாரு, அதோடைய முழு முக்கியத்துவத்தையும் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ பாபா சேவைக்காக சென்ற எல்லா குழந்தைகளையும் அல்லது சாக்கார ரூபத்தில் தன்னுடைய கர்ம கணக்கை முடிக்கிறதுக்காக சென்ற எல்லா குழந்தைகளையும் சந்திக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தார். ஸோ அந்த குழு தான் அது இல்லை, சேவைக்காக போனவங்க கர்ம கணக்கு முடிக்காமல் இருந்தாங்களே அவங்க எல்லா குழுவும் கூப்பிட்டுருக்கிறார். அவங்களுடைய நலத்தை பாபா விசாரிச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்கார். நான் சொன்னேன், பாபா ஸ்தாபனை காரியத்தில் இவங்க எல்லோரும் எப்படி பிஸியாக இருக்கிறாங்க? பாபா சொன்னார், குழந்தை இதை நான் அப்புறம் சொல்கிறேன் இல்லையா? பாபா எல்லாத்தையும் சொல்லிவிடுவாரா என்ன? ஸோ தெளிவாக சொல்கிறார், அப்புறம் சொல்கிறேன் குழந்தை. இருந்தாலும் ஷார்ட்டாக இப்போ நான் சொல்கிறேன் சாரமாக. பாபா சொன்னார், குழந்தை ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னா எந்த படை ஜெயிக்கணும்னு விரும்புதோ அது தன்னுடைய படையை நாலாபுறமும் அனுப்பும், அந்த ஊரையே சுற்றி வளைக்கிறதுக்கு, எதிரியை சுற்றி வளைக்கிறதுக்கு. ஒரு சைடு மட்டும் இருந்தால் இன்னொரு சைடு வழியாக தப்பிச்சு போயிடுவாங்க இல்லையா? அதனால் இந்த குழுவின் மூலமாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எந்த குழந்தையெல்லாம் போனாங்களோ அவங்க 4 திசையிலும் போயிருக்கிறாங்க, சுற்றி வளைச்சிருக்கிறாங்க இல்லை? எல்லா இடத்துலையும் பாபா சேவை நடக்குது இல்லை? அதுக்காக தான் அனுப்பிச்சிருக்கிறார். எவ்வளோ சூப்பர் இல்லை? நமக்கு தோணலாம்ல, நம்ம ஏன் இங்கே பிறந்தோம், ஏன் அந்த நாட்டில் பிறந்தோம், இந்த இடத்துல ஒரு சென்டர் கூட இல்லையே, இது கீதா பாடசாலை கூட இல்லையே. உங்கள் மூலமாக அது நடக்கணுன்றதுக்காக தான் அங்கே அனுப்பிச்சிருக்கிறார். ஸ்தாபனை காரியத்துடைய அஸ்திவாரம் எல்லா திசையிலும் போடப்பட்டிருக்குது. இப்போ ஜஸ்ட் கட்டளை பிறப்பிச்சிட்டா போதும். பாபா 4 வெவ்வேறு நிலையில் இருக்கக்கூடிய ஏணியை காட்டுறார். முதல் நிலை பாபா என்ன காட்டினார் அப்படின்னா ஞானத்தை கேட்குற நிலை. அடுத்தது கேட்ட ஞானத்தை சிந்தனை பண்ணுறது, அதை பற்றி யோசிக்கிறது. 3வது அதை புரிஞ்சிக்கிறது. 4வது அதன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறது. எப்படி சூப்பராக சொல்கிறல. நம்ம யோசிச்சிருப்போமா, ஞானத்தில் இத்தனை நிலை இருக்குதுன்ட்டு. கேட்குறது எல்லாருமே கேட்பாங்க இல்லையா? அதில் விதிவிலக்கே இருக்காது பெரும்பாலும்.
அடுத்தது கேட்டதை பற்றி நினைக்கிறது, அடுத்தது புரிஞ்சிக்கிறது, அடுத்தது அதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி. அதுதான் பாபா சொல்றார், அசைக்க முடியாத நிச்சய புத்தி. நிச்சய புத்தின்றது இதுதான். ஸோ அசைக்க முடியாத நிச்சய புத்தி சொன்னாருன்றதை கேட்டுக்கிறோம். ஆனால் அதை ஏன் சொன்னார்னு யோசிக்கிறோமா, புரிஞ்சுக்கிறோமா, அதன் மீது நம்பிக்கை வைக்கிறோமா? சில குழந்தைங்க அதை பற்றி யோசிக்கிறாங்க, சிலர் சிந்தனை பண்ணுறாங்க. ஸோ ரெண்டாவது நிலை, ஸோ இப்போ இது வரைக்கும் காட்டினது எல்லாமே ஃபஸ்ட்டு நிலையாம். ரெண்டாவது நிலை பாபா காட்டினது கடைசி நேரத்தில் எப்படி உலக அழிவு நடக்குதுன்றதை காட்டுறார். சிலர் வெள்ளத்தில் மூழ்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய காட்சிகள் அங்கங்கே நடக்குது. ஆனால் சக்தி மற்றும் பாண்டவ சேனைகள் அங்கே ஆடாத அசையாத நின்றுட்டு இருக்கிறாங்க. எங்கே எல்லாம் மூழ்கிட்டு இருக்கிறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. ஆனால் சிவசக்தி பாண்டவ சேனைக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. மூணாவது நிலை பாபா காட்டுறாரு, எப்படி ஆத்மாக்கள் எல்லாம் தங்களுடைய உடலை விட்டுட்டு பரந்தாமத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறார். பிறகு பரந்தாமத்துடைய காட்சியை பாபா காட்டினார். இல்லை, இங்கேருந்து உடலை விட்டு போகிறதையும் காட்டுறாரு, அங்கே பரந்தாமத்தில் எப்படி ஆத்மாக்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்றதையும் காட்டுறாரு. பிறகு பரந்தாமத்தின் காட்சியை பாபா காட்டுறாரு. நான்காவது காட்சி பாபா எதை காட்டினார் அப்படின்னா சொர்க்கத்தின் காட்சியை காட்டுறார். எப்படி சின்ன சின்ன குழந்தையின் உடலுக்குள்ள ஆத்மா பிரவேசிக்குது, பரந்தாமத்திலேருந்து வந்து எப்படி பிரவேசிக்குது அதை காட்டுறார். ஸோ இந்த காட்சிகள் எல்லாம் ஒரு ஏணிப்படி மாதிரி காட்டினாராம். ஸோ அதை எப்படி காட்டியிருப்பாருன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ கேட்டதை யோசிக்கிறது, புரிஞ்சிக்கிறதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம வந்து புத்தியை யோசிக்கணும் இனிமேல்ட்டு. இந்த ஏணியுடைய முக்கியத்துவத்தை காட்டி பாபா சொன்னார், குழந்தைங்களுடைய புத்தியில் எப்பவுமே தன்னுடைய தற்போதைய நிலை என்னன்றது ஞாபகம் இருக்கணும். புரியுதா? இப்போ புரியுது இல்லையா? அந்த ஏணிப்படி ஏறிக்கிட்டே போகிறது. ஃபஸ்ட்டு ஞானத்தை கேட்குறாங்க, யோசிக்கிறாங்க, புரிஞ்சிக்கிறாங்க, நிச்சய புத்தி, அது முதல் ஸ்டேஜ். அடுத்தது என்ன ஸ்டேஜ் சொன்னார் பாபா? ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து வெள்ளத்தில் எல்லாம் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. பாண்டவ சக்தி சேனைகள் வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கிறாங்க. மூணாவது அப்படியே உடலை விட்டு ஆத்மா பிரிஞ்சு பரந்தாமத்துக்கு போகுது. நாலாவது அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வருது. இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோன்றது எப்போவுமே ஞாபகம் இருக்கணுன்றார். ஏன்னா இந்த நிலைக்கு எல்லாம் நம்ம போக வேண்டியது இருக்குது. இப்போ நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? இப்போ வந்து ஆடாத அசையாத நிலையில் இருக்கணும். ஏன்னா உலக அழிவுன்னு இல்லை, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கே நம்ம ஆடாமல் அசையாமல் இருக்கணும். அப்படி ஆடாத அசையாத நிலையில் உடலை விட்டு உயிர் பிரியணும். பாபா சொல்கிறாரு, இந்த கடைசி நிலை லட்சியமாக நீங்கள் வச்சிங்கன்னா பிறகு நிலை உங்களுடைய புத்தியில் இந்த கடைசி நிலை அடையிறது தான் லட்சியம். அப்படியே போய் தேவதை உடலை எடுக்கணும், இதுதான் லட்சியம். இது மட்டும் எப்போவுமே உங்கள் புத்தியில் இருந்தால் உங்களுடைய முயற்சி தீவிரமாகுன்றார். அந்த நாராயணன், அந்த ஸ்ரீகிருஷ்ணருடைய உடலுக்குள்ளே நான் பிரவேசிக்கணும். அதே சிந்தனையில் இருக்கும்போது தானாகவே மற்ற எல்லா ஸ்டேஜும் போய்கிட்டே இருக்கும் முன்னோக்கி. எதுக்கு இலக்கையே நீங்கள் நினைக்கிறீங்க, ப்ராசஸை நினைங்கன்ட்டு சாது நாகராஜ் சொன்னாருன்ட்டு இப்போ ஜென்ரல் வீடியோ போட்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் நமக்கு இலக்கு தான் முக்கியம். அங்கே இலக்கே இல்லையா உங்களுக்கு? அப்படி இலக்கே உங்களுடைய கவனத்தில் இருக்கும் பொழுது தான் முயற்சி அதிவேகமாகும். குறிப்பாக விநாச காட்சியை பாபா காட்டினார் இல்லையா? அந்த டைமுக்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு
ஆடாத அசையாத நிலை இருக்கணும். அதையும் ஞாபகப்படுத்துகிறார். பயம், பதற்றம் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இதை சொல்லும் பொழுது ஒரு விஷயம் அடிக்கடி மைண்டில் வந்துட்டு போகுது. அது என்ன அப்படின்னா, இப்போ சமீபமாக நடிகர் கமல்ஹாசனுடைய மாமா, அக்கா ஹஸ்பண்டு தான் நினைக்கிறேன், அவர் இறந்துருக்கிறாரு. ஸோ ரொம்ப க்ளோஸ் அவங்க. ஸோ அப்போ அவங்களுடைய மகளெல்லாம் அழுது கண்ணெல்லாம் சவுந்து போயிருக்குது. 2 மகளும் பக்கத்தில் இருக்கிறாங்க. அங்கே சொல்கிறாங்க, இங்கே பேசுகிறாங்க. கமல் பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கிறார், ஆடாமல் அசையாமல். ஸோ அதிர்ச்சியில் உறைந்த கமல் சும்மா ஓடுறதுக்காக டைட்டில் வச்சாங்களே தவிர அவருக்குள்ளே எந்த அதிர்ச்சியும் இல்லை. அப்படியே நிற்கிறது. அதுதான். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது ஞாபகம் வருது. ஒரு அஞ்ஞானியாக இருந்து அவரால் அது முடியுது அப்படின்னா, பாபா ஞானம் எடுத்து நாம் ஆட்டங்கண்ணா இது பாபாவுக்கு அசிங்கம் இல்லையா? அதுக்கு தான் ஞாபகப்படுத்துகிற, ஆடாத அசையாத நிலை இருக்கணும். உலக அழிவின் பொழுது உன்னுடையது நீ நினைத்த அனைத்தும் உன் கண் முன் அழியும் போது ஆடாத அசையாத நிலை இருக்கணும். அடுத்தது, பாபா என்னுடைய கைகளில் நிறைய வைரங்களை வச்சு சொன்னார். இந்த வைரங்களினால் திலகத்தை எல்லா குழந்தைகளுக்கும் இடு குழந்தை அப்படின்னு சொன்னாராம். நான் ஏன் இந்த வைரத்தை கொடுக்குறேன்? ஏன்னா ஆத்மா புருவ மத்தியில் ஜொலிக்கிற ஒரு வைரம் மாதிரி. அதனால் குழந்தைங்க உண்மையான வைரமாகி ஜொலிக்கணும் அப்படின்னு பாப்தாதா சொல்லியிருக்கிறார். ஸோ இதுதான் முதல் நாள் தாதி வதனத்துக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்த செய்தி. ஸோ அடுத்த நாள் முரளி பார்ப்போம். ஸோ ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இனி வர அவ்யக்த முரளி, நிறைய அவ்யக்த முரளி நம்ம தனியாக பண்ண போகிறதில்ல, வரலட்சுமி சிஸ்டரோட சேர்ந்து பண்ண போகிறோம், குறிப்பாக நாளைக்கு. ஸோ தொடர்ந்து நிறைய அவ்யக்த முரளி வரலட்சுமி சிஸ்டரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு ஒரு 4:30 மணி போல் அவ்யக்த முரளி. சரி, அது லைவில் வராது, ஸோ லேட்டாக தான் வரும், சாரி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.